ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அப்புறம் நான் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி அதுக்கப்புறம் போட்டி குழம்பு வச்சுருந்தேன்ல ஒரு 4-5 டேஸ் முன்னாடி. அதுக்கு வந்து ஷெரினா, ஐயோ அவங்க பேர் மறந்துட்டுன்னு, ஷெஃபினாவா, எஸ்ல ஸ்டார்ட் ஆகும் அவங்க நேம். அவங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, இட்லி போட்டிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் போட்ட கமெண்ட் எனக்கு புரியவே கொஞ்சம் லேட் ஆச்சு, ஓகேவா? அதனால தான் வீடியோஸ் லேட்டாக போடுறேன். இட்லிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இட்லிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கல் அரிசி, அதுக்கப்புறம் 1/2 கப்பு உளுந்து போட்டு கொஞ்சம் வெந்தயமும் போட்டு நம்ம அரைச்சி இட்லி ஊற்றுற மாதிரி நார்மலாக சோடா உப்பு போட்டு கலக்கி அடுத்த நாள் சுடுவோம்ல இட்லி, அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் போட்டி குழம்புக்கு POTN போட்டிருந்தீங்க, எனக்கு அதுதான் புரியவே இல்லை. அது புரியாததுனால தான் லேட் ஆச்சு. ஸோ போட்டி குழம்புக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் போட்டி வந்து நல்லா க்ளீன் பண்ணியே கொடுத்துடுவாங்க. நம்மளுக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ரொம்ப வேலை இருக்காது. ஸோ அது வந்து அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு 2-3 தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ½ பாயில் பண்ணி எடுத்துடணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை குக்கரில் போட்டு நல்லா இவ்வளோ துண்டு இஞ்சி, ஒரு 15 பல் பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாம் நான் அதிலே போட்டு அரைச்சிடுவேன். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள் உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, சீரகம் இதையும் போட்டு அதை குக்கரில் வந்து ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து மட்டனுக்கு மட்டும் எப்போவுமே வறுத்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நான் வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு, சீரகம், முழு தனியா, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், இந்த மாதிரி ஒரு 2 பத்தை தேங்காய், பத்தைன்னு சொல்வோம்ல அது மாதிரி ஒரு 2 பத்தை தேங்காய், இது எல்லாமே போட்டு வறுத்துட்டு, நம்ம தனியா, காஞ்ச மிளகா, முழு மிளகு, சீரகம் ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட மிளகு சீரகம் அரைச்சிருப்போம். ஸோ இதில் போடும்போது கொஞ்சம் கம்மியாக போடுங்க, ஏன்னா சில்லி பவுட்ரு, கொரியண்டர் பவுடரும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த முழு தனியா, காஞ்ச மிளகாலாம் கொஞ்சம் கம்மியாக, ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, சும்மா அந்த வாசனைக்காக மட்டும் அதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த தக்காளி, வெங்காயம், இந்த மசாலாலாம் இருக்குல்ல, இது எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அந்த குக்கரில் இது பண்ணி வச்சுருப்போம்ல போட்டி வேக வச்சு, அதையும் இதில் தட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம 2 கரண்டி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 3 கரண்டி தனியா. எப்போவுமே மட்டன் குழம்புக்கு வந்து சில்லி பவுடரை விட தனியா பவுட்ரு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அது 2ன்னா இது 3 போட்டுட்டு நல்லா தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க, ஏன்னா போட்டியில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. ஸோ உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு, நல்லா ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பட்டை இலை, மராத்தி மட்டி, கிராம்பு, சோம்பு, கசகசா, பட்டை, இது எல்லாமே அந்த கொதிக்கும் போது போட்டிங்கன்னா அது இன்னும் கொதித்து இன்னும் நல்லா வாசனை வரும். சிலர் வந்து தாளிப்பாங்க, எண்ணெய் போட்டு அப்படி தாளிப்பாங்க. நான் வந்து குழம்பு கொதிக்கும் போது அதில் போட்டுருவேன். அப்போ இன்னும் நல்லா ஸ்மெல் வரும், நல்லா ஃப்ளேவர் வரும். போட்டுட்டு நம்ம மசாலா டேஸ்ட் அதெல்லாம் பார்த்து ஆஃப் பண்ணிட வேண்டியதாக. இதுதான் போட்டிக்கான இன்க்ரீடியன்ட்ஸு. ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் அதுக்காக சொன்னேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் சமையலையும் பார்த்து என்னையும் மதித்து நீங்கள் இது கேட்டதுக்காக, இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கேட்டதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைபர்ஸ். பாய்.